அழைக்கின்றேன். மேடையில் அமர்ந்திருக்கும் பெரியவர்களுக்கு, அதாவது எங்களை வாழ்த்த வந்த எங்கள் திரையுலகுக்கு சார்ந்த பெரியவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி. 25 வருஷம் இந்த வருஷத்தோடு முடிஞ்சிருக்கு. இந்த பயணத்தில் நீங்கள் எல்லாரும் என் கூட இருந்திருக்கீங்க, என்னை சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க, ஊக்கம் கொடுத்துருக்கீங்க, வாழ்த்துருக்கீங்க, கிண்டலும் பண்ணியிருக்கலாம், பரவாயில்ல, அதுதான் கொஞ்சம் காலம் கொஞ்சம் மோதல். ஸோ ரொம்ப ரொம்ப நன்றி. 25 இயர்ஸ் கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். அண்ட் இந்த இயரில் ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ். ஸோ வெரி ஹாப்பி. நம்ம தமிழ் சினிமா, தமிழ் சினிமாவோட படத்துக்கு ஃபங்க்ஷனில் சேர்ந்துக்கிட்டாரு. இன்றைக்கி இந்த 22 பிப்ரவரி தான் வந்து ரோஜா கூட்டம் 23 வருஷம் முடிஞ்சது. டைம் ஃப்ளைஸ். கரெக்டாக இன்றைக்கி தான் பூமிக்காக மெசேஜ் அனுப்பிச்சாங்க, எப்படி இருக்க, வீட்டில் எல்லாம் எப்படி இருக்காங்கன்னு. நான் சொன்னேன், என்னோட முதல் படம் ஹீரோயினாக இருந்ததுக்கு ரொம்ப நன்றி. இந்த பயணம் அங்கேயும் தான் தொடர்ந்துது. அண்ட் எனக்கு தான் தெரியும் அந்த அந்த அழகான அந்த பொம்மை முகத்துக்கு முன்னாடி எவ்வளோ பெரிய ராட்சசி இருக்குன்னு. ஏன்னா அந்த படம் 2 வருஷம் முடிக்கிறதுக்கு போதும் ஆச்சு. 2000 ஆரம்பித்தோம், 2002 தான் ரிலீஸ் ஆச்சு. வாட் அ ஜர்னி இட்ஸ் பீன். எனக்கு ஒரு சந்தோஷமான விஷயம் என்னென்னா, இப்போது மேடையில் இருந்த இசையமைப்பாளர் சத்யா சார் இருந்தார். அவரோட பூ படம் கூட என்னோட படம் தான். அண்ட் அதுக்கப்புறம் நான் இளையராஜா சார் கூட ஒர்க் பண்ணிட்டேன். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம மியூசிக் டைரக்டர் சுந்தர் சாரும் பாருங்கள். சரி, ஐ ஒர்க் வித் எவ்ரிபடி. அதே மாதிரி தான் சுதா கோங்கராவும் சரி, கேவிஆர் இருந்தோம் சரி, அதே மாதிரி தான் ரங்கராஜன் சாரும். ஐ டேக் திஸ் பிளஷர் அண்ட் ஆனர். எல்லா ஏஜ் குரூப்ஸ்லையும் எல்லாருக்கூடையும் ஒர்க் பண்ணியிருக்கேன். ட்ரஸ்ட் மீ. சமீப காலத்தில் ஒன்று நடந்துச்சு. ஒரு மாபெரும் வெற்றி கொடுத்த ஒரு இயக்குனர். அதுக்கு முந்திரி படம் வந்து நான் அவரோட முந்திரி படம் பார்த்து ரசித்து அவர் கூட ஒர்க் பண்ண போனேன். 8 மணி கால் ஷீட்னாங்க. நான் வழக்கமாக 7:45 7:30 இருப்பேன். லொக்கேஷன் சார்ஜஸ் மட்டும் 10 லட்சம் ரூபாய். வெளிநாட்டில் 3:30 மணி சாயந்தரம் வந்தார். 7 o'clock 6:30 இருப்பார். That's the commitment, dedication. சார் அவர் அமைதியாக இருக்கான்னு பார்த்து ஏமாறாதீங்க. சுனாமிக்கு முன்னாடி ரொம்ப அமைதியாக இருக்கும். சத்தியமாக என்னால் முடியவே இல்லை சார். பிரேக்கே கொடுக்க மாட்டாரு. ஓட்டம் 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 ஓட்டம். இன்னும் அவரோட பயம் என்னன்னா, தாமதம் ஆகிடக்கூடாது, நேரத்தில் முடிச்சு ப்ரொடியூசரோட செலவை மிச்சம் பண்ணோம், டைமில் முடிச்சிடணும்னு. அந்த கடைசி 6:30 மணி வரைக்கும், அந்த 6:30 அப்படி சொல்ற, இன்னும் எதனா ஒரு ஷார்ட் எடுத்துலாமா, கேட்டு கூட வந்துட்டு இருப்போம். ஓகே அப்படின்றாரு. அதாவது இந்த கடைசி நிமிஷத்து வரைக்கும் வேலை செய்யணும்னு ஆசைப்படுறாரு. ஐ ரியலி அப்ரிஷியேட் பீப்புள். யாராவது இந்த மாதிரி வேலை செய்யணும்னு ஆசைப்படுறாங்க பார்த்தீங்களா? யூ ஷுட் என்கரேஜ். அண்ட் ஐம் கிளாட் சார், அவரோட இந்த கனவுல நான் இருந்திருக்கேன். ரொம்ப சந்தோஷப்படுறேன். நான் இன்னைக்குமே எனக்கு தெரிஞ்ச சினிமா தான். எனக்கு எழுத படிக்க தெரியாது, படிப்பு ஏறல, டிகிரி முடிச்சிட்டேன். பட் எனக்கு சினிமா தவிர்த்து எதுவுமே தெரியாது. நண்பன் படத்தோட காட்சி மாதிரி தான் எங்கள் அப்பா கிட்ட சொன்னார். எனக்கு வேறு எதுவுமே ஏற மாட்டேங்குது. ஸோ சுற்றி ஒழிச்சு பார்த்தாலும் எனக்கு சினிமா தான், சச்சோமா மாதிரி தான். நீங்கள் பாருங்களேன், இன்றைக்கும் அதே சாவ் அப்படியே இருப்பாங்க. ஷீ இஸ் ஆக்சுவலி தி இன்ஸ்பிரேஷன். வரும்போது சீடை முறுக்கு எல்லாம் கொடுத்து ஏதோ ஒன்று எல்லாரும் கூட சிரிச்சு பேசிக்கிட்டே இருப்பாங்க. தட்ஸ் குட் வைப்ஸ். நான் கடைசி வரைக்கும் சினிமா தான் இருக்கணும்னு ஆசைப்படுறேன். ஐ எம் வெரி வெரி ஹாப்பி டு பி இன் சினிமா. ப்ளீஸ், நம்ம எல்லாருமே வந்து நம்ம இண்டஸ்ட்ரி பற்றி நிறையா கிண்டல் பண்ணுறோம். நான் ராஜன் சார் இருக்கும்போது பேசணும்னு நினச்சிட்டு இருந்தேன். சார், தண்ணி அடிக்கிறதுல ஆண் பெண் அந்த வேறுபாடுலாம் கிடையாது. அது யார் சொன்னாங்க அந்த கலாச்சாரம்னு சொல்லி? அதெல்லாம் ஒன்றும் கிடையாது சார். அதே மாதிரி ஆடைகள் பற்றியும் வந்து சொல்லக்கூடாது. எது போட்டுக்காதீங்க. ஒரு தயாரிப்பாளர் வந்து இயக்குனர் வந்து தயாரிப்பாளர் கேட்பாரு, எனக்கு ஆகாயம் வேணும், சந்திரன் வேணும், சூரியன் வேணும், கொடுத்துருவாங்களா? இல்லைல்ல. எங்களுக்கு தெரியும் சத்யவதி ஆயிரம் சார். உங்களுக்கு அந்த விஷயம் தெரியுமா? பக் மாரப்புரா லொக்கேஷன் வந்து டைரக்டர் வந்து அந்த லொக்கேஷன் சரியில்லைன்னு சொன்ன உடனே ஓகேன்னாரு. அதுக்கப்புறம் நீங்களே போட்டு எடுத்துக்கோங்கன்னு அடுத்த வாட்டி கேட்கும்போது செட்டு போட்டு எடுத்தாங்க. படம் பார்த்து வந்து பாராட்டிட்டு வெரி நைஸ், கங்க்ராச்சுலேஷன், நல்ல முடிவு பண்ணீங்கன்னு சொன்னார். நான் ஒரு பாட்டு ஹிட்டு, படம் ஹிட்டு, திருப்பி கொடுத்துருவா காசுன்னு சொன்னார். தட் இஸ் மை பாலிசி. கேட்டதை கொடுத்தேன், பயன்படுத்தலை, திரும்ப கொடுக்க மாட்டேன். நான் என் பாலிசியை மாற்ற மாட்டேன். தட் மீன்ஸ் ஐ எம் மேனிப்புலேட்டிவ், சந்தர்ப்பவாதி. தட் இஸ் ஹவு இட் இஸ். அதே மாதிரி தான் சொல்கிறேன். நீங்கள் இன்னைக்கு போய் வந்து சாய்பள்ளி அவங்களுக்கு வந்து அந்த மாதிரி ஆடை கொடுத்து போய் ஒத்துப்பாங்களா? வேண்டாம் சொல்ல கற்றுக்கிட்டோம், அவ்வளோதான். எது பிடிக்கும் எது பிடிக்காதுன்னு மக்கள் டிசைட் பண்ணிக்கிட்டோம் சார். சினிமா அதாவது இன்னைக்கு 5 வருஷம் சார். எனக்கு தெரிஞ்ச என்னோட ஃபேவரட் ஃபிலிம் தான் சதுரங்கம். அந்த படம் வந்து பூஜை அன்னைக்கே விற்று போச்சு.
ஆனால் அந்த படத்தை வந்து ஏதோ ஒரு வகையில் கொண்டுட்டாங்க. என்ன பண்ணி பார்த்தாலும் தெரியல, யாரோட தப்புன்னு தெரியல, எல்லா உழைப்பும் போச்சு. திடீர்னு ஒரு படம் 12 வருஷம் கழிச்சு ரிலீஸ் ஆகுது, ஓடுது. குட் வைப்ஸ், சந்தோஷப்படுவோம் சார். இட்ஸ் அ வெரி நைஸ் திங். அதாவது யாருக்கு என்ன பிடிக்கும் சொல்லவே முடியாது. நம்ம இண்டஸ்ட்ரி, அதாவது சார் எல்லாரும் நம்ம ஊர்ல வந்து தொழில் பண்ணுவாங்க, இங்கதான் கத்துப்பாங்க. ஸ்டுடியோலாம் இங்கே தான் இருந்துச்சு. ஹைதராபாத் 25 ஸ்டுடியோ இருக்கு. இட் ஃபீல்ஸ் வெரி சேட். அட்லீஸ்ட் தயாரிப்பாளர் சங்கத்துக்கும் பெப்சிக்கும் ஆஃபீஸஸ் இருக்கு, நடிகர் சங்கத்துக்கு இல்ல. இது கவலைப்படக்கூடிய விஷயம் சார். இதை பத்தி நம்ம யோசிப்போம். ஒற்றுமை இல்லை சார், பிரச்சனை இல்லை தெரியுமா சார். எல்லாம் வந்து 2 கட்சியா பிரிஞ்சிருக்காங்க. ஒன்று சேர்ந்து முதல்ல இந்த இண்டஸ்ட்ரியை காப்பாற்றுவோம் சார். தட் இஸ் வாட் வி நீட். சினிமா ரொம்ப ஆரோக்கியமா இருக்கும். சம்பளம் ஏத்தல சார். எனக்கு இன்னும் போன படத்து இப்ப ரிலீஸ் ஆன படத்துக்கு கூட எனக்கு 10 லட்சம் பாக்கி இருக்கு. இட்ஸ் ஓகே. நான் ஒரு படம் வந்து முழு சம்பளம் வாங்கியிருக்கேன். வாங்கிட்டு அந்த தயாரிப்பாளருக்கு நான் திருப்பி கொடுத்துருக்கேன். அதுக்கு மேல திருப்பி கடன் வாங்கி கொடுத்துருக்கேன். நம்ம இட்ஸ் அ ஃபேமிலி, அவ்வளவுதான். ஐ எம் வெரி ஹாப்பி தட் ஐ எம் ஸ்டில் தேர் இன் திஸ் இண்டஸ்ட்ரி. இன்னைக்கும் எனக்கு பழகம் கிடைச்சிட்டு இருக்கு, ஓடிக்கிட்டு தான் இருக்கேன். 48 மணி நேரத்துல நான் 7 மணி நேரம் தூங்கிருப்பேன். துபாய், ஹைதராபாத், விஜயவாடா, இப்போ சேலம் போயிட்டு இங்கே வந்திருக்கேன். ஸ்டில் சேம் வைப். ஏன்னா இட் ஃபீல்ஸ் நைஸ். ரங்கராஜன் சார் மாதிரி எனர்ஜெட்டிக் பீப்புள் பார்க்கும்போது, சார் டிசிப்ளின் லைஃப்ல இருந்துச்சு, எவ்ரி திங் இஸ் தேர் சார். ஐ ஸ்டில் ஃபீல் ஹாப்பி தட் இந்த மாதிரி ஒரு ஆசையோட எடுத்துட்டு கொடுக்குறாங்க. லெட் அஸ் வாட்ச் இட், என்கரேஜ். சார் எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு, அந்த டைம்ல வந்து அவரோட படத்தோட போஸ்டர் அப்போ கை தட்டியிருக்காங்க. நிறைய டைரக்டருக்கு டைட்டில் கார்டு கை தட்டுறாங்களே நம்ம கேட்டிருக்கேன். இதுதான் புரியுது. இட்ஸ் வெரி ரேர் டு சி a director's டைட்டில் கார்டுக்கு கிளாப்ஸ் இன்னைக்கு. ரைட் சார். நீங்க வந்து சூப்பர் ஸ்டார் வந்ததுன்னா விசில் அடிக்கிறோம், எல்லாரும் இளைய தளபதியோ தலை அப்படின்னா அடிக்கிறோம். டைரக்டர்ஸ் those are days. நீங்க பாத்தீங்கன்னா ஆர்கே செல்வராஜ் சார் காம்ப்ரமைஸ் பண்ண மாட்டாரு. கிராண்டியர். They gave heart and soul and please let's all be unity. நம்ம இண்டஸ்ட்ரியை திருப்பி அதெல்லாம் பெட்டர் ஆக்க முடியுமா, இன்னும் ஸ்டுடியோஸ் உருவாக்க முடியுமான்னு பார்ப்போம். I love தமிழ் சினிமா. எனக்கு என்னன்னா வந்தவங்க எல்லாருக்கும் வேலை கொடுத்துருக்கு, இன்னைக்கு எனக்கு வேலை கொடுத்துக்கிட்டே இருக்கு. இடையில எதனா ஃபிளாப் எல்லாம் கொடுத்தா கூட பாருங்க, டக்குன்னு திருப்பி ஒரு வேலை கொடுத்துரும். ஒரு வாட்டி மக்கள் மனசுல இடம் பிடிச்சிட்டோம்னா you're always there and I'm very happy that உங்க மனசுல எனக்கு இடம் கொடுத்துருக்கீங்க. அவங்களுக்கும் நம்பிக்கை இருக்கு. ஒரு நல்ல படம் வச்சுன்னா தம்பி கண்டிப்பா நான் இன்னும் காதலிச்சு தான் இருப்பேன். காற்று கழுத்து புரியாக இங்கே நிறைந்த பேர் காதல் மட்டும்தான். இப்போ அவங்க கேட்டாங்க, ஐயோ பேர் சொல்ல மறந்துட்டேன் அப்படின்னு. இன்னொரு படம் கூட கூட சேர்ந்து நடிச்சாங்கன்னு மறந்துட்டாங்க. ஸோ அவங்க இடையில கேப்ல கேட்டாங்க, அம்மா இப்போ யாரும் கேர்ள் ஃப்ரெண்ட்னாங்க. நான் ஒன்று எஸ் வந்தனா அப்படின்னு அப்படின்னாங்க. You know what? It's love. Let's all be happy. Let's be lively and let's not fight. Enjoy doing movies. Actors ஓட salary நீங்க தான் ஏத்துறீங்க, போட்டி எல்லாம் கொடுத்துறீங்க. அதுக்கப்புறம் ஏன் கம்ப்ளைண்ட் பண்றீங்க? கொடுக்கறவங்க யாரும் கம்ப்ளைண்ட் பண்றாங்க, கொடுக்கறவங்க கம்ப்ளைண்ட் பண்றாங்களா? Thank you sir, love you all.